சூர்யா கிட்ட சித்ராதேவி சொல்றாங்க, நடிச்சு நடிச்சு எங்களை இப்படி ஏமாத்திருக்கியப்பா. ராஜலட்சுமி சொல்றாங்க, நான் உன்னை நல்லா வளர்த்திருக்கேன்னு பெருமையா நான் நினைச்சுப்பேன். அது அத்தனையும் ஒரே நாள்ல குழி தோண்டி புதைச்சிட்டியேடா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஒரு பையனா இந்த அம்மாவுக்கு நல்ல பேரை சம்பாரிச்சு கொடுத்துட்ட. ஐஸ்வர்யா சொல்றாங்க, இனிமேட்டு ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல சூர்யா. மகா ரொம்ப கோவக்காரி, அதை விட ரொம்ப ரோஷக்காரி. அவளை வீட்டுக்கு திரும்பி கூட்டிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் சூர்யா. எத்தனையோ நாள் உங்க கூட சேர்ந்து வாழ்ந்துடலான்னு பொறுத்து பொறுத்து பார்த்துதான் அவ இந்த முடிவை எடுத்திருக்கா. ஆனா ஒண்ணு, இத்தனை நாள் உங்களுக்காண்டி சுயமரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் பொறுத்து போனதுக்கு காரணம் நீங்க தான். அதுவும் இல்லாம மகா வேதனையோட போனதுக்கு காரணமும் சூர்யா நீங்க தான். இனி முடிவெடுக்க வேண்டியதும் நீங்க தான் சூர்யா. நேரா மகா வீட்டுக்கு சூர்யா வர்றாரு. மகாவுக்காண்டி காத்துக்கிட்டே இருக்காரு. வெளியே மகான்னு கூப்பிட்டு பாக்குறாரு. மகா கதவை திறக்கல. பழைய ஞாபகங்கள்லாம் சூர்யாவுக்கு வருது. அத நினைச்சுக்கிட்டே மகாவோட வீட்டு வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. மனசுக்குள்ள நினைக்கிறாரு சூர்யா, எந்த புருஷனும் கொடுக்க முடியாத தண்டனைய மகா நான் உனக்கு கொடுத்துட்டேன். அதுக்காண்டி மகா நீ கொடுக்கற தண்டனை சரிதான். நீ வந்துருவேன்னு நட்பாசையில தான் நான் உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். மகாவும் வீட்டுக்குள்ள அழுதுகிட்டே படுத்துக்கிட்டு இருக்காங்க. சூர்யாவை நினைச்சுக்கிட்டே கோடீஸ்வரி கிட்ட மகா சொல்றாங்க, சில விஷயங்களை நம்ம இறங்கி சரி பண்ணாதாம்மா கரெக்டா இருக்கும். சூர்யா விஷயமும் அந்த மாதிரிதான். தசரதன் கேக்குறாரு, என்ன அம்மாவும் பொண்ணும் சீக்கிரத்துல எந்திரிச்சிட்டீங்களா? அதை எங்க கேக்குறீங்க? மகா எனக்கு முன்னாடியே எந்திரிச்சு காப்பி போட்டுக்கிட்டு இருக்கா. பிரபா குட் மார்னிங்னு சொல்றாங்க. அதுக்கு கோடீஸ்வரி சொல்றாங்க, என்னம்மா உலக அதிசயமா இருக்கு, சீக்கிரத்துல எந்திரிச்சிட்ட. அம்மா காஃபி குடுமா, பேசாத அப்படின்னு பிரபா சொல்றாங்க. பிரபா போய் பல்ல தேய்ச்சிட்டு வா, அதுக்கப்புறம் காஃபியை குடுமகா, நான் வாச தெளிச்சு கோலம் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி போறாங்க. கதவை கோடீஸ்வரி திறக்கிறாங்க. சூர்யா படுத்துக்கிட்டு இருந்தவ பாக்குறாங்க. கோடீஸ்வரி பதறி போய் மகான்னு கூப்பிடுறாங்க. சூர்யாவும் மகான்னு எந்திரிக்கிறாரு. மகா வெளியே வந்து பாரு, மாப்பிள்ள இருக்காரு. மகா என்னம்மான்னு கேக்குறாங்க. பாரி மாப்பிள்ளடி. இன்று வடகொரியாவின் நாணயம் 1. நாளை சந்திப்போம்.